வணக்கம் ஆபரகாம். அதாவது தஞ்சை அருகே கல்லணையில் குடும்பத்துடன் குவியும் சுற்றுலா பயணிகள் காவேரி ஆற்றில் குளிப்பதற்கு ஆபத்தான முறையில் கடந்து சென்று குளிக்கும் மக்கள். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாகி வருகிறது. தஞ்சை என்றால் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலும் அடுத்தபடியாக கரிகால சோழன் கட்டிய கல்லணையும் இதுதான். இன்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு பாதுகாப்பான தடுப்பு அணையாகவும் விவசாயத்திற்கு பாசனம் தரும் வகையிலும் கம்பீரமாக இந்த கல்லணை காட்சியளித்து வருகிறது. தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 24,397 கனஅடி வீதம், காவேரியில் 9,312 கனஅடியும், வெண்ணாற்றில் 9,306 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 3,514 கனஅடியும், கொள்ளிடத்தில் 2,225 கனஅடியும் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அறிவிப்பில் கல்லணையில் குறுவை சாகுபடிக்காக கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் கரையோரம் வாழும் மக்களும் கல்லணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பாக ஆற்றில் குளிக்க வேண்டும். அதாவது ஆழமான பகுதிக்கு செல்லக்கூடாது, குறைந்த தண்ணீர் வரும் இடத்தில் குளிக்க வேண்டும் என்ற சார்பில் மக்கள் நிறுவனம் சார்பில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். ஆபத்தான முறையில் நீரில் நின்று செல்ஃபி எடுக்க வேண்டாம் என்றும் ஆழமான பகுதிக்கு சென்று குளிக்க வேண்டாம் என்றும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். நேற்று விடுமுறை நாள் என்பதால் கல்லணைக்கு திருச்சி, தஞ்சை மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமானோர் காவேரி ஆற்றிலும் கொள்ளிடம் ஆற்றிலும் குடும்பத்துடன் குளித்து வருகின்றனர். சில சுற்றுலா பயணிகள் காவேரி ஆற்றில் தடுப்பு சுவரை பிடித்துக் கொண்டு ஆபத்தான முறையில் கடந்து சென்று குளிக்க செல்கின்றனர். சில இளைஞர்கள் ஆழமான பகுதிக்கு சென்று குளிப்பதையும் பார்க்க முடிகிறது. மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பாக குளிக்க எச்சரிக்கப்பட்ட நிலையில் சில சுற்றுலா பயணிகள் ஆபத்தான முறையில் குளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. ஆபிரகாம்.